புதுச்சேரியில் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை கொண்ட வழக்கில் போக்சோ நீதிமன்றத்தில் 600 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரி சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அவரது சடலம் அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் மீட்கப்பட்டது. இதுகுறித்து முதியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டங்கள் நடைபெற்றன. போலீஸ் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 56 வயதாகும் விவேகானந்தன், 19 வயதாகும் கருணாஸ் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இவருடைய போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சிறுமி படுகொலை தொடர்பான வழக்கில் காவல்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் உள்ளிட்டவற்றின் அறிக்கை, தடவியல் சோதனை அறிக்கை ஆகியவை புதுச்சேரி போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் முதியால்பேட்டை காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் குற்றப்பத்திரிகையை போக்சோ நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை மாலை தாக்கல் செய்தனர். 600 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையில் கைதானவர்கள் 83 சாட்சியங்களின் வாக்குமூலம், வழக்கு தொடர்பான 15 முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புக்கு குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்படும். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் கம்பன் கழகம் சார்பில் 57வது கம்பன் விழாவை வருகிற 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைக்க உள்ளதாக கம்பன் கழக செயலர் VP சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். கம்பன் விழா தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த கம்பன் கழக செயலர் வேபு சிவக்கொழுந்து, புதுச்சேரி கம்பன் கலை அரங்கில் வருகிற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் கம்பன் விழா நடைபெறுகிறது. தொடக்க விழாவுக்கு உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியம் தலைமை வகிக்கிறார். புதுவை முதல்வரும் கம்பன் கழக புலவருமான ரங்கசாமி வரவேற்கிறார். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் விழாவை தொடங்கி வைத்து பேசுகிறார். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் கம்ப ராமாயணம் நூல் வெளியிடப்படுகிறது. விழாமலர் வெளியிடப்பட்டால் சிறந்த தமிழ் புலவர்களுக்கான பரிசுகளை புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்குகிறார். விழாவில் கம்பர் குறித்த 3 நூல்களை புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் வெளியிட சரகண பவானந்த குருக்கள், சோமசுந்தரம் ஆகியோர் பெற்றுக் கொள்கின்றனர். கம்பன் காவலர் வழக்கறிஞர் முருகேச பானுமதி அறக்கட்டளை பரிசை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்குகிறார். கம்பவான புலவர் அருணகிரி அறக்கட்டளையின் கம்பன் ஆய்வு நூல் பரிசை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்குகிறார். கம்பன் கழகம் நடத்திய போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், PRN திருமுருகன் ஆகியோர் வழங்குகின்றனர். கம்பன் கழக அறக்கட்டளை பரிசுகளை முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் வழங்குகிறார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி வாழ்த்து பேசுகிறார். ஒன்றே எண்ணின் ஒன்றே ஆம் எனும் தலைப்பில் எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் பேசுகிறார். மாலை நிகழ்ச்சியில் புலவர் ராமலிங்கம் கட்டண ஞானம் இன்றே எனும் தலைப்பிலும் கருத்தறிஞர் சுமதி தலைமையில் குருஞானம்பிகா, தேவி குணசேகரன், கவிதா ஜவஹர் ஆகியோர் பேசுகின்றனர். 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக வருகிற 11ஆம் தேதி காலையில் இளையோர் அறிஞர் வீரபாலாஜி தலைமையில் காவியத்தில் நான் எனும் தலைப்பில் கவி நிலவன், வில், தங்கமுத்து, சஞ்சீவி, ரோஷினி பிரியா, அக்னி ஆகியோர் உரையாற்றுகின்றனர். பின்னர் போட்டிகளில் வென்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதையடுத்து நடைபெறும் வழக்காடு மன்றத்தில் கம்ப வாரிதி இலங்கை ஜெயராஜ் தலைமையில் இந்திரஜித்தின் போர்முறை அறமற்றது எனும் தலைப்பில் மாது வழக்கு தொடுக்க சண்முக வடிவேல் மறுத்து பேசுகிறார். மாலையில் நடைபெறும் கவியரங்கிற்கு புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமை வகிக்கிறார். அறம் காத்த கம்பன் எனும் தலைப்பில் கங்கை மணிமாறன் தலைமையில் நெல்ல ஜெயந்தா, கல்பாக்கம் ரேவதி, மலர்மகன் ஆகியோர் கவிதை பாடுகின்றனர். பின்னர் நீதியை நிலைநாட்ட நின்ற பாத்திரம் எனும் தலைப்பில் இளம்பிறை மணிமாறனை நடுவராக கொண்ட பட்டிமன்றம் நடைபெறுகிறது. 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக 12ஆம் தேதி கம்ப வாரிதி இலங்கை ஜெயராஜ் தலைமையில் விளைந்ததும் விளைந்ததும் எனும் தலைப்பில் சிந்தனை அரங்கம் நடைபெறுகின்றது. இணைகின்ற விதி முன் செல்ல என்னும் தலைப்பில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன் உரையாற்றுகிறார். தொடர்ந்து இன்னொரு கம்பன் வருவானா என்னும் தலைப்பில் புலவர் சுந்தரம் உரையாற்றுகின்றார். மாலையில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன், ஞானசுந்தரம், IAS அதிகாரி முத்தம்மா ஆகியோரை நடுவர்களாக கொண்டு முந்தைய நாள் நடைபெற்ற வழிகாட்டு மன்ற தீர்ப்பு மேல்முறையோடு நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கம்பன் கழக தலைவர் செல்வ கணபதி MP, செயலர் வேபு சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் செய்து வருகின்றனர். பணிக்கு தாமதமாக வருபவர்கள் மற்றும் விடுப்பு அடிக்கடி எடுப்பவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு எச்சரித்துள்ளார்.
புதுச்சேரி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் 50க்கும் மேற்பட்ட சர்க்கரை நீரிழிவு நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து மாத்திரை மருந்து பெற்றதாகவும் அதில் சில முதியவர்கள் மயக்கமடைந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநரிடம் தகவல் சென்றவுடன் இன்று நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு முதியவர்கள் மயக்கம் அடைந்தது தொடர்பாக விசாரித்தார். மருத்துவ அதிகாரி மருந்தாளுநர் விடுப்பில் சென்றதால் காலதாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடைபெறாமல் வகையில் மருத்துவ பணியாளர்கள் செயல்பட வேண்டும் என்றார். சில பணியாளர்கள் விடுப்பில் இருந்ததை அறிந்த இயக்குநர் பணிக்கு தாமதமாக வருபவர்கள் மற்றும் விடுப்பு அடிக்கடி எடுப்பவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் நோயாளியிடம் குறைகளை கேட்ட பொழுது ஊழியர்கள் சிலர் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவதில்லை என்றும் மருத்துவமனை சார்பில் செயல்படும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் நோயாளிகளை அழைத்து செல்வதில் பாரபட்சம் பார்ப்பதாகவும் சில ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சொந்தமாக டிராவல்ஸ் வைத்துள்ளதால் பணிக்கு சரியான நேரத்திற்கு வருவதில்லை எனவும் புகார் அளித்தனர். புதுச்சேரியில் மீன்பிடி தடை காலம் நிவாரணம் நிதி ரூபாய் 10,000, மழைக்கால உதவித்தொகை ரூபாய் 6,000 உயர்த்தி வழங்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில் நம் அண்டை மாநிலமான தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதிமுக ஆட்சியில் மீன்பிடி தடை காலத்திற்கு ரூபாய் 8,000, மழைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் 6,000 என ஒவ்வொரு மீனவர்களுக்கும் வழங்கப்பட்டது போல் இவ்விரண்டு திட்டங்களில் தற்போது தமிழகத்தை விட குறைந்த மானிய உதவி வழங்குவது சரியானது அல்ல. எனவே இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்த மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் 10,000, மழைக்கால உதவித்தொகை ரூபாய் 6,000 முன் வழங்க உரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஆண்டிலேயே உயர்த்தி நிவாரண உதவியை அறிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் எடை குறைப்பு சிகிச்சை செய்வதாக இளைஞரின் இறப்பிற்கு காரணமாக இருந்த மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் மனு வழங்கப்பட்டது. சென்னையில் உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சையின் பொழுது உயிரிழந்த ஹேமச்சந்திரன் மறைவிற்கு காரணமான மருத்துவர் மற்றும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு புதுச்சேரி அரசின் சார்பில் வலியுறுத்த கோரிக்கை புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், ஏஐடியூசி தொழிற்சங்க மூத்த தலைவர் அபிஷேகம் மற்றும் பெற்றோர்கள் துரை செல்வம், முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினர் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தனர். இதனை ஏற்ற முதலமைச்சர் தமிழக அரசுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரியில் நீர்மூழ்கு வழங்கி இணையதளத்தில் வைரலாகும் சமூக சேவகர் வெயிலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க பாரதி பூங்கா வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அன்னதானம் வழங்கியது அனைவரின் பாராட்டை பெற்று வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக சமூக சேவகர் அருண் என்பவர் தொடர்ந்து கோடை வெயில் காலங்களில் பணி செய்யும் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் உட்பட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் சர்பத் உட்பட பழைய சாறுகளை வழங்கி வருவது இணையதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தற்போது இலவச நீர்மோர் மட்டுமல்ல, கோடை வெயிலின் வெப்பத்தால் பாரதி பூங்காவில் ஒதுங்கிய பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரின் பசியை போக்க அன்னதானமும் வழங்கி வருகிறார். கோடை வெயிலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க பாரதி பூங்காவிற்கு உள்ளூர் வாசிகள் முதல் அண்டை மாநில வாசிகள் வரை ஆயிரக்கணக்கானோர் பாரதி பூங்காவிற்கு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய 12 மணிக்கு மேல் வெயிலின் தாக்கமோ கோர தாண்டவம் ஆடுகிறது. இதனால் பூங்கா மர ஓரங்களிலும் நேரு சிலை பின்புறம் உள்ள மரத்தடியில் பலர் ஒதுங்கி கடற்கரை மற்றும் இயற்கை காற்றை வாங்கி வருகின்றனர். இதனால் பசியோடு மரத்தடி நிழலில் அமர்ந்து கொண்டிருக்கும் மக்களின் பசியை போக்க தயிர் சாதம், லெமன் சாதம், ஊறுகாய் என விதவிதமான உணவுகளை போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு வாரி வழங்கி வருகிறார். இவரின் இத்தகைய மனிதநேய செயல் மக்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்று வருகிறது. வெளிநகர் தொகுதியோள் ஆர்எல்வி பேரவையின் சார்பில் மாஸ்கோ தலைமையில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை ஆர்.எல். வெங்கட்ராமன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் வெளியூர் தொகுதியின் சார்பாக உத்தரவாகினிபேட் பெட்ரோல் பங்க் அருகில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்ட வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்களுக்கும் வழியில் போவோர் வருவோர் அனைவருக்கும் தண்ணீர் தாக்கத்தை தீர்க்கின்ற வகையில் மோர்பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மூலம் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளர் சிவகுமாரன், வெளியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிவர்மன், முதலியார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன், சிவகுமார், பேரவையின் அட்மின் கோமதி, வெளியனூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி, வெளியனூர் சுகுணா, முத்துசுவாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அமளி மேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருக்குனூர் இளைஞர் மும்பையில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு சென்னையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் திருக்குனூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு கடும் வெயிலில் சுட்டெரித்து வருகிறது. நேற்று 100 டிகிரியை தாண்டிய வெயில் அடித்ததால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகிறார்கள். பலரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு வெப்பம் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி திருக்கண்ணூர் புதுநகரைச் சேர்ந்தவர் முருகன் ராமசாமி தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இவரது இளைய மகன் காமேஷ் வயது 23 மரைன் என்ஜினியரிங் படித்துள்ளார். வேலை தேடி காமேஷ் கடந்த மாதம் மும்பைக்கு சென்றார். அங்கு ஒரு அறையில் வாடகைக்கு தங்கி பல நிறுவனங்களுக்கு வெயிலில் சென்று அலைந்து திரிந்து வேலை தேடியுள்ளார். ஆனால் அவருக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் கடும் வெயிலின் காரணமாக காமிஸுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு திடீரென மயக்கம் போட்டு விழுந்துள்ளார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மும்பை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு போதுமான சிகிச்சை அளிக்கப்படாததால் முருகன் ராமசாமி காமேஷை மும்பையில் இருந்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து மேல் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். மும்பையிலிருந்து காமேஷை ஆம்புலன்ஸில் கொண்டு வர ரூபாய் 82,000 செலவானதாக கூறப்படுகிறது. அந்த பணத்தையே முருகன் ராமசாமி கடன் வாங்கி செலுத்திய நிலையில் தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் பல லட்சம் செலவாகும் என்பதால் என்ன செய்வதென தெரியாமல் தவித்து வருகிறார். வறுமையில் வாடும் முருகன் ராமசாமி தனது மகனின் உயிர் காக்க தன்னார்வலர்களும் புதுச்சேரி அரசும் உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருக்கனூர் இளைஞர் மும்பையில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு சென்னையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் திருக்குனூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநில ஹசைன் பகுதி பாராளுமன்ற வேட்பாளரான பிரிஜ்வால் ரேவண்ணா பாலியல் வீடியோக்கள் வெளியானதை அடுத்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில அரசின் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளரான பிரிஜ்வால் ரேவண்ணா கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கர்நாடக மாநில ஹைசன் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் மத சார்பற்ற ஜனதா தள வேட்பாளர் பிரஜாவாளன் ரேவண்ணா பற்றிய பாலியல் வீடியோக்கள் இதுவரை 2906 வீடியோக்கள் வெளியிடப்பட்ட சம்பவம் கர்நாடகத்தையே தற்பொழுது உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இவரால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவரை கூட விட்டு வைக்காமல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதினால் அவரை பற்றிய ஒரு விஷயம் கூட வெளியே வராமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை காரணத்திற்காக ஏப்ரல் 14ஆம் தேதி நமது பாரத பிரதமர் இவருக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் பாலியல் வன்முறை செய்பவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் நிற்க அனுமதி கொடுத்து பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியானது நம் நாட்டில் உள்ளதாகவே தெரிகிறது. இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாத பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த போக்கை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஸ்ரீ கோதண்டராமன் சுவாமியின் 58ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சீதா லட்சுமண ஹனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராமன் சுவாமிக்கு 58ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சீதா லட்சுமண ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயிலில் உட்பிரகாரத்தில் உலா வந்தது தொடர்ந்து ஊஞ்சலில் வைக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றதோ இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.